அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் டி இந்துமதி. வேக்சின் அவேர்னஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் ரெகார்டிங் வேக்சின்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம வேக்சின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இண்டிவிஜுவல் வேக்சின்ஸ். பட் இருந்தாலும் பேரண்ட்ஸ் காமனாக ஒவ்வொரு செட்டிங்லையும் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போது ஏஜ் இருக்குது இல்லைங்களா, என்ன ஏஜில் வந்து இவங்களுக்கு வேக்சின் கொடுக்கணும், லைக் 6 months 9 months அப்படி மென்ஷனாக இருக்குது இல்லைங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கம்ப்ளீட்டட் ஏஜ் 6 மாதம்னு போட்டிருந்ததுன்னா 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேக்சின் எடுத்துக்கணும். இது ஒன்று. அடுத்தது வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் அந்த வேக்சின் சைட்டில் வந்து நம்ம ஏதாவது அப்ளை பண்ணணுமா, தேய்ச்சி விடணுமா, வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கணுமா, ஐஸ் பேக் வைக்கணுமா அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் அதை மேனிப்புலேட் பண்ணாமல் அப்படியே விடுறது தான் நல்லது. ரப் பண்ண வேண்டாம், நம்ம ஒத்தடமும் எதுவும் கொடுக்க வேண்டாம். இன்கேஸ் அது வந்து ஸ்வெல்லிங் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆச்சு, பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஹெமட்டோமா அதாவது ரத்தம் கட்டி இருந்ததுன்னா நம்ம ஐஸ் பேக் அப்ளை பண்ணலாம்.